ஓகே, இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சுகதேகியான ஒருவருடைய கலன்கோல வடித்திரவத்தில் அடங்கியுள்ள எனினும் சிறுநீரில் அடங்கியிராத கூறுகள் மாத்திரம் இடம்பெறும் விடையாது. ஓகே, இப்ப என்னன்னு சொன்னா கலன்கோல வடித்திரவத்துல அடங்கியிருக்கணும், ஆனா சிறுநீர்ல அடங்கியிருக்க கூடாது. இப்ப கலன்கோல வடித்திரவம்னு சொல்றது என்னென்ன கூறுகளை கொண்டிருக்கும்? நீரை கொண்டிருக்கும், குளுக்கோஸ், அமினோ அமிலம், போசணை பதார்த்தங்கள் இதெல்லாமே கொண்டிருக்கும். என்ன அப்ப இதெல்லாம் என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா என்ன அதாவது வடிகட்டப்பட்டு எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோமனை நுரையினூடாக வடிகட்டப்பட்டு இந்த கலன்கோலத்துல இருந்து கலன்கோல வடித்திரம் எல்லாம் வந்து அண்மை மடிந்த புன்குழாய். சும்மா நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி தவிர கட்டமைப்பு இருக்கும். இது இது என்னன்னு சொல்லி சொன்னா கலன்கோலம். இந்த கலன்கோலத்துல இருந்து வரக்கூடிய அந்த குருதியானது வடிகட்டப்பட்டு என்ன செய்யப்படும் சொல்லி சொன்னா கலன்கோல வடித்திரும் இதுக்குள்ள ஃபோமனின் நுரைக்கூடாக அண்மை மடிந்த புன்குழாய்க்குள்ள வரும். திரும்ப இன்லைன் இறங்கு தடம் இன்லைன் ஏறு தடத்தினூடாக என்ன செய்யும்? இது வந்துட்டு சேமி மடிந்த புன்குழாய் சேர்க்கும் கான் வழியாக போய் சிறுநீராக அதுக்கு பிறகு வெளியேறும். அப்படித்தானே? ரைட். இப்ப இங்க அவர் கேட்டிருக்கிறது கலன்கோல வடிதிரவம். இங்க இருந்து வர கலன்கோல வடிதிரவத்துல அடங்கி இருக்கக்கூடிய கூறுகள் வந்து போசனை கூறுகள் எல்லாமே இருக்கும். சரியா? என்று சொன்னா அதெல்லாம் இருக்கும். ஆனா சிறுநீராக வெளியேற நேரம் இவர் சுகதேகியான மனிதன் தானே, சுகதேகியான ஒருவர் தானே. அதனால அங்க குளுக்கோஸ், அமினோ அமிலம் மாதிரியான பதார்த்தங்கள் எல்லாம் இருக்காது. சரியா? அதே மாதிரி குருதி புரதம் எல்லாம் இருக்கிற குருதி சிறு தட்டுக்கள் இதெல்லாம் இருக்கலாது ஒருத்தருட சிறுநீர்ல. சரியா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ண்டா, கலங்கொல வடிதிரவத்துல குளுக்கோஸ் அமினோ அமிலம் இருக்கு, ஆனா சிறுநீர்ல இருக்காது. எனவே இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். நீர் இருக்கும், நீர் வந்து கலங்கொல வடிதிரவத்திலையும் தான், அடுத்து அதே போல சிறுநீர்ல இருக்கும். யூரியா இருக்கும். சரியா? அப்ப அதெல்லாம் இருக்கக்கூடியது. குளுக்கோஸ் வரமாட்டு, அமினோ அமிலம் வரமாட்டு. ஓகேயா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்த கேள்வியை கவனிப்போம். அடுத்த கேள்வி, ஒரு பலாமரத்தில் 5 மீட்டர் உயரத்தில் இருக்கும் 10 கிலோகிராம் திணி உள்ள ஒரு பலாக்காய் சுயாதீனமாக விழுகிறது. அதை நிலத்தில் படும்போது பெரும் வேகம் யாது? விளங்குதா பிள்ளைகள்? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? வேகத்தை கேட்டிருக்காங்க. இங்க புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2 வந்திருக்கி. வலியின் தடை புறக்கணிக்கத்தக்க அளவிற்கு சிறியதென கொள்க. வழித்தடை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இங்க கவனிப்போம், ஒரு பலாமரம் இருக்குது, இங்க பலாக்காய் ஒன்று இருக்காம். இந்த பலாக்காயோட திணிவுங்களுக்கு தந்திருக்காங்க எவ்வளோ? 10 கிலோகிராம்னு சொல்லி தந்திருக்காங்க. சரியா? அதே மாதிரி அவங்களோட அந்த பலாக்காய் எந்த அளவு உயரத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பலாக்காய் வந்து 5 மீட்டர் உயரத்துல இருக்குதாம். இப்ப இந்த பலாக்காய் தொங்கிட்டு இருக்கிற பலாக்காய் என்ன செய்யுது? விழுது, நிலத்தை அடிக்குது. நிலத்தை அடிக்கிற நேரம் அதுல வேகம் எவ்வளோ? அதுல வேகம் எவ்வளோன்னு சொல்லித்தான் கேள்வி. நிலத்தை ஒரு நேரம் அதுல வேகம். இப்ப என்னன்னு சொல்லிச்சோம்னா, பலாக்காய் வந்து ஆரம்பத்துல இருக்கிற நேரம், அதாவது மரத்துல இருக்கிற நேரம் ஒரு குறித்த உயரத்துல தான் இருக்குது. இதுல அழுத்த சக்தி ஒன்று காணப்படும். சரி, அழுத்த சக்தியை கொண்டிருக்கும். ஆனா அது இயங்க ஆரம்பிக்கிற நேரம் இயக்கப்பாட்டு சக்தியாக மாற்றம் அடையும். இந்த அழுத்த சக்தி, சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தியானது இயக்கப்பாட்டு சக்தியாக மாறும். எனவே இப்ப கவனிப்போம், அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு என்ன? எம்ஜிஹெச். எம்ஜிஹெச் சமன் எதுக்கு சமனா இருக்குது? இயக்கப்பாட்டு சக்தியா மாறுதுன்னு. இயக்கப்பாட்டு சக்தி சமன் half mv². இப்போ இந்த எம்மையும் எம்மையும் நாங்க கட் பண்ணிடலாம். ஜி எவ்வளோ? புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் அந்த இருக்கு. புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -2. தர உயரம் 5 மீட்டர், 5 மீட்டர் உயரம் சமன் அரை தர வி வர்க்கம். சோ ஐ 10 50, இந்த ரெண்டு அங்கால கொண்டு போனா 100. 100 சரியா? வி சமன் வி வர்க்கம் சமன் 100. அப்ப வி என்ன வரைக்கும்? 100 வர்க்க மூலம். ஆகவே 10 மீட்டர் செகண்ட் -1 இதான் வேகத்துக்குரிய வேகம். இதுக்குரிய வேகம். சரியா? இதுக்குரிய வேகம் விளங்கிட்டா? ஓகே.
இதுக்கு செகண்ட் ஆன்சர். இப்ப கவனிப்போம். 20வது கேள்வி. மனித குருதி சுற்றோட்டம் தொடர்பாக தரப்பட்டுள்ள சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஓகே, மனிதன் குருதி சுற்றோட்டம் தொடர்பு தந்திருக்காங்க. இப்ப நாங்க இதயத்தை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு எடுப்போம். சரியா? ரைட். இதயம் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்துட்டு என்ன? இதயத்திட இதயத்திட வலது வலது சோனியரை. இது வந்து வலது இதயம் வரை. அதே மாதிரி இடது சோனியரை இடது இதயம் வரை அப்படி வச்சுக்கொள்வோம். சரியா? இப்ப கவனிப்போம். இந்த இடது சோனியர் வலது இதய வரையிலிருந்து சரியா ஒரு நாடி தொகுதி நாடி ஒன்று புறப்படும். என்ன? இதுக்கு நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லி, சுவாசப்பை நாடி. சுவாசப்பை நாடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கால என்ன? இடது இதய வரை. சரிதானே? இடது இதய வரையில இருந்து புறப்பட்ட நாடிக்கு சொல்றது நாங்க தொகுதி பெருநாடின்னு சொல்லி சொல்றேன். இந்த சுவாசப்பை நாடிக்கு தானே இந்த சுவாசப்பை நாடி இங்க புறப்படுது. இது என்ன செய்யும் சொல்லி சொன்னா, ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதிய சுவாசப்பைகளுக்கு கொண்டு போகும். ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி இந்த குருதியை வந்து சுவாசப்பைக்குள்ள கொண்டு போய் இது சுவாசப்பை 2 சுவாசப்பைக்கும் கொண்டு போகும். கொண்டு போய் அங்கிருந்து என்ன செய்யும்? ஒட்சிசனை பெற்று ஒட்சிசன் ஏற்றப்பட்டு அந்த குருதி என்ன செய்யும் சொல்லி சொன்னா, சுவாசப்பை நாளங்களின் ஊடாக என்ன செய்யும்? இதயத்திட இடது சோனியரைய வந்தடையும். சரியா? அதே மாதிரி அங்கிருந்து வந்த குருதி என்ன செய்யப்படும்? ஒட்சிசன் ஏற்றப்பட்ட குருதி இடது சோனியறையில இருந்து எல்லாம் இடது இதய வரைக்குள்ள போய் திரும்ப அங்கிருந்து இப்போ ஒட்சிசன் ஏற்றப்பட்ட குருதி தொகுதி பெருநாடியினூடாக உடல் முழுதும் குருதி கொண்டு செல்லப்படும். சரியா? ஓகே. திரும்ப அந்த குருதி கொண்டு செல்லப்பட்ட குருதியானது கீழ்பெருநாளம் மேற்பெருநாளங்களின் ஊடாக இடது இதய வரைய வந்தடையும். இந்த 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 சோனை இருக்கு இல்லையா? இந்த சாரி இந்த இருக்கு. அதாவது கீழ்பெருநாளம் மேற்பெருநாளம் ரெண்டுமே கீழ்பெருநாளம் மேற்பெருநாளம் ரெண்டுமே எங்க வந்து சேரும்? இந்த இருக்கு சோனியறைனா வலது சோனியறைக்குள்ளதான் 2 பேரும் வருவாங்க. ஓகேயா? இந்த மாதிரி வந்து சேருவாங்க. 2 பேரும் இங்க வந்து பிறப்பாங்க. ஓகே. இப்ப இது வந்து ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதி. இங்க வந்துட்டு என்ன? முக்கூறு வாழ்வும். அதே மாதிரி அதாவது வலது சோனியறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில முக்கூறு வாழ்வும், இடது சோனியறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில இருகூறு வாழ்வு காணப்படும். இப்ப கேள்வியை கவனிப்போம். மனித குருதி சுற்றோட்டம் தொடர்பாக தரப்பட்டுள்ள சரியான கூற்று என்ன தந்திருக்காங்க? நாடிகளில் எப்பொழுதும் ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்கும். அது எப்பொழுதுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்? அதாவது இது என்னது? சுவாசப்பை நாடி எங்க இருந்து போறது? வலது இதய வரையிலிருந்து போற சுவாசப்பை பெருநாடி ஒட்சிசன் இறக்கப்பட்ட குறிதான் இருக்கும். ஒட்சிசன் அற்ற குறிதான் இங்க இருக்க போகுது. அப்ப எப்பவுமே நாடிகள்ல ஒட்சியேற்றப்பட்ட குருதி இருக்குமான்னு கேட்டா இல்ல. குருதி ஊடாக ஒரு தடவை செல்லும் போது ஊடாக 2 தடவை செல்கிறது. இல்ல. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, நுரையீரல் சுவாசப்பையினூடாக இங்கே குருதி ஒரு தடவை தான் போகுது. அதே மாதிரி தொகுதி சுற்றோட்டம் ஒரு தடவை தான் நடக்குது. சுவாசப்பை சுற்றோட்டம் ஒரு முறை தான் நடக்குது. தொகுதி சுற்றோட்டம் ஒரு முறை தான் நடக்குது. 2 ஒருங்கே நடக்கிறதுனாலதான் நாங்க என்ன சொல்றது? அது தொகுதி அதாவது அதை நாங்க இரட்டை குருதி சுற்றோட்டம் சொல்லி சொல்லுவோம். விளங்குதா? அதே மாதிரி அடுத்த கவனிப்பு மதிப்பில தொகுதி குருதி சுற்றோட்டத்தில் இடது இதயவரை பம்பியாக தொழிற்படும். இதான இடது இதயவரை. இந்த இடது இதயவரை வந்து என்ன செய்யும்? ஒரு நல்ல அமுக்கத்தை கொடுக்கறதுனாலதான் வந்து என்ன செய்யப்படும்? உயர் அமுக்கம் கொடுக்கறதுனாலதான் குருதி வந்து உடல் முழுதுமே கொண்டு செல்லப்படுது. ஒட்சிசனேற்றப்பட்ட குருதி. எனவே அது வந்து ஒரு பம்பியாக தொழிற்படுகிறது. சரியா? ஓகே. தொகுதி குருதி சுற்றோட்டத்துல இடது இதயவரை பம்பியாக தொழிற்படும். அதே மாதிரி சுவாசப்பை குருதி சுற்றோட்டத்துக்கு வலது இதயவரை பம்பியாக தொழிற்படும். விளங்கிட்டா? ஓகே. இதுக்கு இந்த ஆன்சர் அடுத்தது. அது சரியான விடு. நாளங்களின் மூலம் எப்போதும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி சுற்றியோடு செய்யப்படுது. இல்ல, நாளங்கள் வந்து இதயத்துக்கு குருதியை கொண்டு வரும். நாடிகள் தான் என்ன செய்யும்? குருதியை அப்பால் கொண்டு செல்லும். சரியா? நாடிகள் குருதியை அப்பால் கொண்டு செல்லும். நாளங்கள் வந்து குருதியை கொண்டு வரும். விளங்குதா? இது என்னது? இது மேற்பெருநாளம்.
இது கீழ்பெருநாளம் குருதியை கொண்டு தானே வருது என்ன. அதே மாதிரி சுவாசப்பை நாளங்கள் குருதியை கொண்டு வருது. இருந்தாலும் இது ஒட்சிசன் ஏற்றப்பட்ட குருதியை கொண்டு வருது. கீழ்பெருநாளம் மேற்பெருநாளம் ஒட்சிசன் இறக்கப்பட்ட குருதியை கொண்டு வருது, ஒட்சிசன் இல்லாத குருதியை. அதை விளைவிக்கணும். ஓகேயா? ஓகே. அடுத்த கேள்வி. சமபருமனுள்ள 4 தடைகள் தொடுக்கப்படத்தக்க சில விதங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அவற்றுள் எதில் குறைந்த அளவு சம தடை இருக்கும்? ரைட். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, தடையை நாங்க பொறுத்த மட்டுக்கும் தொடரான இணைப்பா இருந்தா, இந்த தடைகள் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கு, தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். தொடர் இணைப்பா இருந்தா தடையிட பெறுமதி கூடுதலாக இருக்கும். எப்பவுமே தொடர் இணைப்பு தடையிட பெறுமதி கூட. அதே தடையை நாங்க சமாந்தரமாக இணைப்போமா இருந்த இது சமாந்தர இணைப்பு, தடை பெறுமதி எல்லாத்தையும் விட குறைவா இருக்கும். மத்த 4 தடைகள் இருக்குது, எல்லாம் ஒரே பெருமானமுடைய தடைகள். உதாரணமா இதை நான் 4 ஓம் தடைன்னு சொல்லி எடுக்கிறேன். அப்ப 4 ஓம் தடைகள் 4 இணைச்சிருக்கிறாங்க. அப்ப 4 ஓம் தடை 4 இணைச்சா இந்த தொடரிணைப்பினூடாக உள்ள மொத்த தடை எவ்வளவு இருக்கும்? 4 சக 4 சக 4 மொத்தம் எத்தனை? 16 ஓமாக இருக்கும். சரியா? 16 ஓம். ஆனா இங்க தடை என்ன செய்யப்பட்டிருக்குது? சமாந்தரமா இணைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த தடை 4 ஓம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சமாந்தரம் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுல தடை பெறுமதி 1 ஓமாக இருக்கும். சரியா? நீங்க செஞ்சு வாங்க. நான் ஷோர்ட்டா சும்மா செஞ்சுட்டேன். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒண்டிங்கில் ஆர்னு சமன்பாட்டை போட்டா, ஒண்டிங்கில் ஆர் சமன் ஒண்டிங்கில் 4 பிளஸ் ஒண்டிங்கில் 4 பிளஸ் ஒண்டிங்கில் 4 அப்படின்னு சொல்லி வருமேன. எல்லாத்தையும் நீங்க போட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா 4 4ன்னு சொல்லி வரும். 6 நீங்க என்ன செய்யணும்? 6 தலைகீழ அல்ல எழுவாய் மாற்றம் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா, ஒண்டிங்கில் ஆர் சமன் எத்தனை? 4 4. ஆகவே 6 அங்கால் போய் 4 4 சுருக்கப்படும். எனவே 6 சமன் எத்தனை? 1 ஓமாக இருக்கும். சரியா? ஓகே. இப்ப இது 16 ஓம், இது 1 ஓம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆக்களாத்தான் இவங்க இருப்பாங்க. இதை விட, அதாவது 1 ஓமை விட இவங்க 2 பேரும் குறையவும் மேலாது, 16 ஓமை விட கூடவும் மேலாது. எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, எதில் குறைந்த அளவு சமவெளி தடை இருக்கும்? 4 ஓம். அது சொல்லி 4வது ஆன்சர் 1 ஓம். நான் சும்மா நல்லவான 4ன்னு சொல்லி எடுத்ததுனால இது சின்ன விட வந்திருக்கு, அதாவது 1 ஓம்னு சொல்லி வந்திருக்கு. நீங்க விரும்பின தடைகளை போட்டு பார்க்கலாம். ஆனா தெரிஞ்சிருக்கணும், தொடர் இணைப்பு தடை ஆக கூடுதலா இருக்கும், சமாந்தர இணைப்பு மிச்சம் குறைவா இருக்கும். அது இதுக்கு ஆன்சர் 4வது. அடுத்த கேள்வி. பின்வரும் பின்வரும் அங்கங்களை கருதுக. ஏ தோல், பி சிறுநீரகங்கள், சி சதை. இவற்றில் உடலின் ஒரு சிறுத்திட நிலையை பேணுவதற்கு பங்களிப்பு செய்வது அல்லது செய்வன. ஓகே. இதுல கவனிப்போம். உடலின் ஓர் சிறுத்திட நிலைன்னு சொல்லி சொன்னா என்ன? உடலோட அகச்சூழல் என்ன செய்யறது? மாறாது பேன்றதுதான் ஓர் சிறுத்திட நிலை. சரியா? இது 3 காரணிகள், அதாவது 3 காரணிகள் உடலோட அகச்சூழலை சீரா வச்சிருக்கும். ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, குருதியிட குளுக்கோஸ் மட்டம், 2வது உடல் வெப்பநிலை, 3வது உடல் நீர் சமநிலை. இது 3மே உடல் அகச்சூழலை மாறாம வச்சிருக்கிறதுல உதவும். சரியா? ஓகே. இப்ப நீங்க நம்ம சும்மா குருதிட குளுக்கோஸ் மட்டம் சொல்லி சொன்னா என்ன? குருதிட குளுக்கோஸ் மட்டம் மாறாம என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், 100 மில்லி லிட்டர் குருதியில, சரியா, 100 மில்லி லிட்டர் குருதியில எவ்வளவு இருக்கணும் குளுக்கோஸ் அளவுன்னு சொல்லி சொன்னா, 80ல இருந்து 120 மில்லிகிராம் இருக்கணும். 80ல இருந்து 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் தான் இருக்கணும். அதை விட கூடி இருக்குமா இருந்தா அவர் என்னவா இருப்பாரு? நீரிழிவு நோயாளியாக கருதப்படுவார். விளங்குதா? ஓகே. இப்ப குளுக்கோஸ் அளவு கூடினா என்ன நடக்கும்னு சொன்னா, என்னோட சதை இருக்குதானே, சதையில இருக்கக்கூடிய இலங்ககான் சிறுதீவு இருக்கும். அந்த லங்ககான் சிறுதீவுல பீட்டா கலங்கள்னு சொல்லி இருக்கு. சரியா? அது இன்சுலின் ஹார்மோனை சுரக்கும். இந்த இன்சுலின் ஹார்மோன் என்ன செய்யும்? எங்கள்கிட்ட குளுக்கோஸ் இருக்குதானே, குருதியில குளுக்கோஸ் கூடுதலாக இருக்குமா இருந்தா அது ஈரல்ல கிளைகோஜனாக சேமிக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் கூடுதலா குளுக்கோஸ் இருக்குமா இருந்தா, மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸ் கொழுப்பா மாற்றப்பட்டு அது கொழுப்பு இழையத்துல சேமிக்கப்படும். ஒருவேளை குளுக்கோஸ் குருதியில குறைவா இருக்குமா இருந்தா, இப்ப சேமிக்கப்பட்டுச்சு இல்லையா, ஈரல்ல சேமிக்கப்பட்டிருக்கிற கிளைகோஜன், அது இந்த சதையில இருக்கக்கூடிய லங்ககான் சிறுதீவுல காணப்படுற அல்பா கலங்களால குளுக்காகோன்னு சொல்ற ஹோமோன் சுரக்கப்படும். இந்த குளுக்காகோன் ஹோமோன் என்ன செய்யும் சொல்லி சொன்னா, அந்த கிளைகோஜனை உடைச்சு குளுக்கோஸாக திரும்ப எங்களுக்கு இட உடலுக்கு வழங்கும். அப்ப குளுக்கோஸ் மட்டும் என்ன செய்யுது? மாறாம பேணப்படுது. சதை எங்களுக்கு கட்டாயம் பங்களிப்பு செய்யுது. சரியா?
ஓகே. அடுத்தது எங்களோட உடல் வெப்பநிலை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா உடல் வெப்பநிலை அன்னளவாக எங்களோட உடல் வெப்பநிலை 37°C இருக்கணும். சரியா? அதாவது இப்ப 36 இருந்து 37.5 இருக்கலாம். இந்த வீச்சுக்குள்ளதான் உடல் வெப்பநிலை இருக்கணும். இப்ப என்னோட உடல் வெப்பநிலை சீராக்கும் மையம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா உடல் வெப்பநிலை சீராக்கும் மையம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா பரிவகக்குள்ள காணப்படும். எங்களோட மூளையில இருக்கக்கூடிய சரியா பரிவகக்குள்ள தான் இந்த வெப்பநிலை சீராக்கும் மையம் சொல்றது பரிவகக்கு. ஓகே. இப்ப உடல் வெப்பநிலை குறையுதுன்னு சொல்லி சொன்னா எங்களோட உடல்ல நிறைய மாற்றங்கள் என்ன, அதாவது எங்களோட தோல் தோல்ல காணப்படக்கூடிய தோலுக்கு கீழே காணப்படக்கூடிய குருதி கலங்கள் சுருங்கும். அதே மாதிரி வியர்வை உருவாறது குறையும். தோல்ட மயிர் நிமிர்த்தி இருக்கப்படும். உடல் வந்துட்டு உடல் நடுக்கம் ஆரம்பிக்கும். உடல் நடுக்கம் ஆரம்பிச்சு எங்களுக்கு தேவையான வெப்பத்தை உடலுக்கு தேவையான வெப்பத்தை அதிகரிக்க செய்யும். ஏண்டா அதாவது சூழல் வெப்பநிலை குறையுமா இருந்தா எங்களோட உடல் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும், வெப்பநிலையை மாறாம மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக எங்களோட உடல் இந்த மாதிரி மாற்றங்கள்ல என்ன செய்யுது, வெப்பநிலை சீராக்க மையத்தால ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சரியா? அதே மாதிரி வெப்பநிலை கூடினா நடக்கும் வியர்வை வெளியேறதுன்னு, அதாவது குருதி கலங்கள் விரிவடையும். அதே மாதிரி வியர்வை வெளியேற்றப்படும். தோல் குளிர்ச்சியாக்கப்படுதுன்னு. அப்ப இதெல்லாம் தோல்ல நடக்கக்கூடிய விஷயம். சரிதானே? அதாவது எங்களோட உடல் வெப்பநிலை மாறாம பண்றதுக்கு. அடுத்தது சிறுநீரகம் என்ன செய்வாருன்னு சொன்னா உடல்ல நீர் சமநிலை பண்றதுக்கு சிறுநீரகத்துல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உடல்ல நீர் அளவு குறைஞ்சாலோ அல்லது நீர் அளவு கூடினாலோ மூளையில இருக்கக்கூடிய கபச்சுரப்பி என்ன செய்யும், ஏடிஎச்ஓமன் சுரக்கப்படும். என்னது சுரக்கப்படும்? நீர் அளவு குறைஞ்சிச்சுன்னு சொன்னோம், ஏடிஎச்ஓமன் சுரக்கும். இந்த ஏடிஎச்ஓமன் சுரந்தோ சிறுநீரகம் தானே, அந்த சிறுநீரகத்துல போய் இது தொழிற்படும். சிறுநீரகமும் எங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு சத்து நிலைக்கு பங்களிப்பு செய்யுது. சிறுநீரகத்துல தொழிற்பட்டு என்ன செய்யுன்னு சொல்லி சொன்னா நீர் அகத்துறிஞ்சல அதிகரிக்கும். அதாவது சிறுநீரா வெளியேறாம நீர் அகத்துறிஞ்சல அதிகரிக்கும். இப்படி அகத்துறிஞ்சிற அளவு அதிகரிக்கிறதுனால சிறுநீரகத்துல, அதாவது சிறுநீரூடாக வெளியேறப்படுற நீர் அளவு குறையும். அதாவது செறிந்த சிறுநீராக வெளியேறும். அதே நேரம் நாங்க அதிகமான நீர் எடுப்போமா இருந்தா சிறுநீர செறிவு என்ன செய்யும், குறையும். எங்களுக்கு நார்மலான சிறுநீர் வெளியேற்றமா இருக்கும். விளங்குதா? ஆகவே இவங்க 3 பேருமே பங்களிப்பு செய்வாங்க உடல்ட ஓர் சீர்திட நிலையை பேன்றதுக்கு. ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? ஏபிசி ஆகிய எல்லாம். அடுத்த கேள்வி, சூழல் வெப்பநிலையுடன் PQ எனும் இரு அங்கிகளின் உடல் வெப்பநிலை மாறும் விதம் முறையே PQ ஆகிய வரைப்புகளினால் காட்டப்படுகின்றது. P, Q ஆகிய அங்கிகள் முறையே. இப்ப P அங்கி உடல் வெப்பநிலை சூழல் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது ஒரு குறித்த வெப்பநிலையில் இருக்குது, சூழல் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க உடல் வெப்பநிலை அதிகரிக்குது. அதாவது மாற்றம் ஒன்று இருக்குதுன்னு. ரைட். அதே மாதிரி சூழல் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க உடல் வெப்பநிலை மாறாம இருக்குது அங்கே P. அதாவது எங்களுக்கு விளங்கி கொள்ளணும், எங்களுக்கு தெரியும் என்னென்ன முள்ளந்தண்டுல விலங்குகள் இருக்குது, ஃபிஷஸ் அதாவது மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், முளையூட்டிகள். அதுல பறவைகளும் முளையூட்டிகளும், அதாவது ஆவேஸ் மமேலியா, இது ரெண்டுமே என்னது, மாறாத உடல் வெப்பநிலை, சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப உடல் வெப்பநிலை மாறாது. அப்ப மத்த 3 பேரும் யாரு? மீன்களும், ஈருடகவாளிகளும், நகருயிர்களும். இவங்க 3 பேருமே உடல் வெப்பநிலைக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, அவங்களோட சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப உடல் வெப்பநிலை மாற்றம் அடையும். இப்ப எங்கள்ட்ட என்ன கேட்டீங்க, PQ ஆகிய அங்கிகள் முறையே. P ஒன்று என்ன அரிக்கணும், ஒன்று பறவை அரிக்கணும், இல்லாட்டி ஒரு முளையூட்டி அரிக்கணும். மாடு என்ன, ஒரு முளையூட்டி. ஓகே. ரெண்டாவதுல கோழி ஒரு பறவை, அதுவும் சரி. யானை ஒரு முளையூட்டி. தவளை என்ன, தவளை வராது, அது ஒரு ஈருடகவாளி. இதை கவனிப்போம். இது 3 வரலாம் ஒரு நேரம். இது 3ல ஏதாவது ஆன்சர் அரிக்கலாம். 4வது வர சான்ஸ் இல்ல. Q என்ன மறிக்கணும், ஒன்று பிசஸ் அதாவது மீன்கள் அரிக்கணும், இல்லாட்டி ஈருடகவாளியெல்லாம் அரிக்கணும், இல்லாட்டி நகருயிர். வௌவால் ஒரு முளையூட்டி. அப்ப இந்த ஆன்சர் வராது. ஆமி ஒரு நகருயிர்களுக்குள்ள வரும். ஓகே, அந்த ஆன்சர் வரும். தாரா பறவைகளுக்குள்ள வரும், அதுவும் வராது. விளங்கிட்டப்ப எங்களுக்கு விட 2வது. அடுத்தது 24வது கேள்வி, ABC ஆகிய சுற்றுக்களில்
குமிழின் பிரகாசம் குறையும் வரிசை யாது? இப்ப கவனிப்போம், குமிழ்ட பிரகாசம் குறைகிறது. இப்ப மின்னோட்டம் இந்த மாதிரி போகுதுன்னா இது நேர்த்திசை, நேர்த்திசை இது மறை திசை தானே. இந்த மின்குமிழ்ல மின்கலத்தினூடாக மின்னோட்டம் இந்த திசையில நடக்கும். இதுல வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சும்மா ஒரு நார்மலா ஒரு மின்குமிழ் வச்சிருக்கிறாங்க, இங்க ஒரு தடை ஒன்று நினைச்சிருக்கிறாங்க. ஆகவே பியை விட ஏக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் பிரகாசம் கூட இருக்கும். ஏ வந்து பியை விட பிரகாசம் கூட. ஏன்? பில கொஞ்சம் ஒரு தடை ஒன்று வச்சப்பட்டிருக்கேன். ரைட். சிய பாப்போம். சில ரெண்டுக்கும் நடுவுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வெற்று கம்பியை தொடுத்திருக்காங்க. அப்ப வெற்று கம்பியை விட ஒரு மின்குமிழோட தடை கொஞ்சம் கூட தரிக்கும். வெற்று கம்பி தடையே இல்லை. வார கரண்ட் இதுக்குள்ளால போறது லேசன. அப்ப இதுக்குள்ளால இது மின்குமிழோட மின்னோட்டம் போகாதுன்னு சொல்லி இல்ல, ஆனா கூடுதலான மின்னோட்டம் இங்க போறதுனால இது மிகவுமே குறைந்த பிரகாசமா தான் இருக்கும். இது ரெண்டையும் விட குறைவா இருக்கும். ஆகவே இதுக்கு என்ன விடையா இருக்கும்? இதுக்கு முதலாவது விட. சரியா? விளங்கிட்டா? ஏய விட பி மிகவுமே பி குறைவா இருக்கும். பி விட சி வந்துட்டு குறைந்த பிரகாசமாக இருக்கும். ஓகே ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ஓகே, இதை கவனிங்க பிள்ளை. ஒரு குறித்த மூலகம் பற்றி சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பல பிற திருப்ப வடிவங்களை உடையது ஒரு பிற திருப்ப வடிவத்தினூடாக மின் கடத்தப்படுகின்றது. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா பிரதிருப்பம் என்ன பிரதிருப்பத்தை பத்தி தந்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா இங்க என்னென்ன மூலகம் தந்திருக்கே? கார்பன், ஆக்சிஜன், கந்தகம், இரும்பு. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரதிருப்பங்கள் இருக்குது. கார்பன் வந்து எப்படியான பிரதிருப்பங்களை கொண்டது? பளிங்குருவான வடிவம், பளிங்குருவற்ற வடிவம் சொல்லி கார்பன் பிரதிருப்பங்கள் இருக்குது. சரியா? பளிங்குருவற்ற வடிவம். இந்த பளிங்குருவான கார்பன்ல இருந்து வரக்கூடிய பிரதிருப்பம் என்னன்னு சொன்னா வைரம், அதே மாதிரி காரியம். இதெல்லாம் வந்து பளிங்குருவான கார்பன் பிரதிருப்பங்கள். பளிங்குருவற்ற நிலக்கரி, சுடற்கரி, அதெல்லாம் வந்து என்னது? பளிங்குருவற்ற பிரதிருப்பங்களுக்குள்ள வரும். இப்ப பல பிரதிருப்ப வடிவங்களே உடையது இவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஆக்சிஜன் எடுத்தா ஓசோன், அதே மாதிரி ஓட்டு வாயுவாகவும் இருக்கும், ஓசோன் வாயுவாகவும் ஆக்சிஜன் பிரதிருப்பம் இருக்கு. கந்தகத்துக்கும் இருக்குது, இரும்புக்கும் இருக்குது. சரியா? ஒரு பிரதிருப்ப வடிவத்தினூடாக மின் கடத்தப்படும், அது கார்பன் தான். ஏன்னு சொன்னா காரியம் மின்ன கடத்தும். இது நேரடியா நம்ம சும்மா சொல்லலாம், கார்பன் தான் விளைக்கணுமே. ரைட். அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது. மனித மூளையில் சில தொழில்கள் கீழே தரப்பட்டுள்ளன. புலன்வாங்கல் புலன்வாங்கல். பி என்னது? உடலின் சமநிலை, அதாவது உடலின் சமநிலை பேணல். அடுத்தது என்ன? சி இதய துடிப்பு வீதத்தை கட்டுப்படுத்தல். இப்ப புலன்களை வாங்குதல் வந்து யார்கிட்ட தொழில்னு சொன்னா மூளையத்திர தொழில். சரியா? புலன் தகவல்களை பெற்றுக்கொள்வது வந்து மூளையத்திர தொழில். சோ அவரு எங்கள்ட்ட என்ன கேள்வின்னா சரி, ஓகே, அது மூளையத்திர தொழில். உடல் சமநிலையை பேணுதல் வந்து மூளையிட தொழில். சரியா? அதே மாதிரி இதய துடிப்பு வீதத்தை கட்டுப்படுத்தல் நீள்வளைய மைய விளையத்திர தொழில். நீள்வளைய மைய விளையம் என்னென்ன தொழில்னு சொல்லி கரெக்டா நீங்க பாத்துக்கொள்ளணும். இப்ப கேட்ட கேள்வி, மேற்குறித்த தொழில்களில் மூளையினால் கட்டுப்படுத்தப்படுவது அல்லது கட்டுப்படுத்தப்படுவன. ஓகே, இப்ப இங்க மூளையிட தொழில் என்ன? உடலின் சமநிலையை பேணுதல். ரைட். உடலின் சமநிலையை பேணுதல். இப்ப மூளையால மேற்கொள்ளப்படுற வேற என்ன தொழில் தெரியும்? உடல் சமநிலையை பேணுதல், இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல், அதே மாதிரி உடல் அசைவுகளை சரியான முறையில மேற்கொள்றதுக்கு பங்களிப்பு செய்யறது. இந்த மாதிரியான தொழில்களை தனியார் செய்வாரு, மூளை செய்யும். சரியாவதை தெரிஞ்சு கொள்ளணும். எனவே இதுக்கு விட வந்து பி மாத்திரம். சரியா? ஓகே, 27வது கேள்விய கவனிப்போம். 27வது கேள்வி. ஏ பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏ வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கும். இப்ப தாக்கு வீதம் பத்தி தெரியும். என்னன்னு சொன்னா தாக்கு வீதம் தங்கியுள்ள காரணிகள் 4. ஒன்று என்னன்னு சொன்னா தாக்கிகளோட தாக்க மேற்பரப்பு, அடுத்தது தாக்கம் நடைபெற வெப்பநிலையும் என்ன வெப்பநிலை, அடுத்து என்ன தாக்கியோட செறிவு, அதோட நேரம் வாய்நிலை தாக்கியா இருந்தா அமுக்கம் அரிக்கணும். அதே மாதிரி ஊக்கிகள், இந்த 4மே வந்து பங்களிப்பு செய்யும். வெப்பநிலை கூடினா தாக்கியோட தாக்க வீதம் கூடும். மேற்பரப்பு கூடினா தாக்க மேற்பரப்பு அதிகரிச்சா தாக்கியோட தாக்க வீதம் அதிகரிக்கும். அதே மாதிரி செறிவு கூடினா தாக்க வீதம் கூடும். சரியா? அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒரு தாக்கத்தின் தாக்க வீதம் அதிகரிக்கும்.
வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்கி துணிக்கைகளின் இயக்கப்பாட்டு சக்தி அதிகரிக்கும். அதுவும் சரி. ஆகவே ஒன்றும் ஏயும் சரி பியும் சரி, முதலாவது விட. சரியா? ஓகே. 28வது கேள்வி. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாட்டின் மூலம் விளக்க முடியாத தோற்றப்பாடு பின்வருவனவற்றுள் யாது? ரைட். உங்களுக்கு தெரியும் ஆர்க்கிமிடிஸ்ட கோட்பாடு என்ன சொல்லுது? பொருள் ஒன்று ஒரு பாய்மத்துல சரியா பகுதியாவோ அல்லது முற்றாகவோ அமிழ்த்தப்பட்டு மிதக்குமா இருந்தா அதுக்கு மேல தொழிற்படுது இல்லையா, அதுல தொழிற்படுற அந்த மேலுதைப்பு அதுல தாக்குற மேலுதைப்பு பொருளால இடப்பெயர்க்கப்படுற பாய்மத்திர நிறைக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அதான் ஆர்க்கிமிடிஸ்ட கோட்பாடு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? முதல் பாவம் விளக்க முடியாததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளக்க முடியாத தோற்றப்பாடு. கடலில் செல்லும் ஒரு கப்பல் ஒரு ஆற்றின் உள்ளே பிரவேசிக்கையில் கூடுதலாக அமிழ்தல். சரி, அதாவது இப்ப கடல் நீர் அடர்த்தி ஒரு சாதாரண ஆற்று நீர்ல இருக்கக்கூடிய அடர்த்தியை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எனவே அடர்த்தி கூடினா கப்பல் என்ன செய்யும்? அமிழ்றது குறைவா இருக்கும். என்ன இப்ப இங்க கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பல் ஆற்றுக்குள்ள பிரவேசிக்குமா இருந்தா கொஞ்சம் அமிழும். அதாவது மேலுது இப்ப எப்படி இருக்கும்? கொஞ்சம் குறைவா பிடிக்கும். அதனால அவர் அமழுவாரு. சரியா? அமழ்வாரு. ஓகே. அப்ப முதலாவது ஆன்சர் அது இது அதாவது இது ஆர்க்கிமிடிஸ் கோட்பாட்டோட தொடர்பு அறிக்குது. சரியா? ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பலூன் வழியினூடாக மேலே செல்லும். அதாவது எங்களுக்கு தெரியணும், பாய்மம் சொல்றது திரவமாவும் இருக்கலாம், வாயுவாவும் இருக்கலாம். ஹீலியம் வாயுவையும் சாதாரணமா ஒரு ஹைட்ரஜன் வாயுவையும் நிரப்பின ஒரு பலூனா இருந்தா, இப்ப ஹீலியம் வாயு நிரப்புறோம். அதே மாதிரி இப்ப நாங்களும் ஒரு பலூன் ஊதுறோம்னு சொன்னா அது ரெண்டும் வழியில வழியில நாங்க வச்சோம்னு சொன்னா அதுல என்ன செய்யறது? அது பறக்குறது. அதாவது வழியில மேல் நோக்கி போற வீதம் வேறையா இருக்கும். ஏன்னு சொன்னா அதுல அடர்த்திகள் தான் மாறுபடுது. அதாவது ஹீலியம் வாயு டக்குன்னு மேல போகும். என்ன ரைட்? அதாவது இதுவும் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடோட தொடர்புடையது. சீனி கரைக்கும் போது ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள தோடம்பழ சாறில் அமிர்ந்த தோடம்பழ வித்துக்கள் மிதத்தல். சாதாரணமான ஒரு தண்ணிக்குள்ள நாங்க தோடம்பழ சாறு தோடம்பழத்துல வித்துக்கள் கடந்துச்சுன்னு சொன்னா அது அமிழும். அதே சீனி கரைசல கரைச்சுன்னு சொல்லி சொன்னா அது மிதக்கும். அதுவும் சரி. அதுவும் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடோட தொடர்புடையதுதான். ஒரு சிறிய விசையை பிரயோகித்து நீரியல் யாக்கினால் பெரிய திணிவை உயர்த்துதல். இது பஸ்கால்ட தத்துவத்தோட தொடர்புடையது. சரியா? அப்ப இதுதான் விளக்க முடியாதது. ஓகேயா? ஓகே. அடுத்த கேள்வி. ஒரு படிக்கட்டில் வைக்கப்பட்டுள்ள ஒரு உருளை வடிவ கொங்கிரீட் வளையத்தில் ஒரு குறுக்குவெட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. மனிதன் ஒருவன் அதனை உயர் மட்டத்துக்கு உருட்டுவதற்கு விசையை பிரயோகிக்கத்தக்க 4 இடங்கள் ABCD என காட்டப்பட்டுள்ளன. இவர் என்ன செய்யறாராம்? ஒரு விசையை கொடுத்து இது மேல உயர்த்த போறாரு. அந்த இடங்கள் இப்ப காட்டியிருக்காங்க ABCDன்னு சொல்லி. ஒரு உகந்த திசை வழியே மிக குறைந்த விசை பிரயோகித்து அதன் மேல் நோக்கி உருட்டுவதற்கு உருளையின் மீது விசை பிரயோகிக்க வேண்டிய இடம். அதாவது விசை திருப்பம்ல சொன்னா என்னன்னு தெரியுமா? இது விசை திருப்பத்தோட தொடர்புடைய ஒரு கோட்பாடு. ஒரு பொருளை ஒரு அச்சுப்பட்டி நாங்க திருப்புறதுக்கு அல்லது ஒரு சுழற்றுறதுக்கு ஒரு விசையை பிரயோகிக்கிற நேரம் அது காரணமா உண்டாகிற விசை அதானே உண்டாகிற சுழற்சியோட விளைவு தானேன்னு சொல்லுவோம். ஒரு விசையோண்ட கொடுத்து அதை நாங்க திரும்ப செய்யறோம் தானே, இதுக்கு பேர் தான் விசை திருப்பம் சொல்றேன். தூரம் கூட விசை திருப்பம் கூடும். என்ன விசை திருப்பம் நாங்க விசைய கொடுக்கிறோம். நாங்க தூரத்தை அதிகரிக்க என்ன செய்யும்? விசை திருப்பத்தை அதாவது அவர் இயங்குறத நாங்க லேசாக்கி கொள்ளலாம். விளங்குதா? ரைட். நீங்க பாக்கணும், இது சுழற்சி அச்சா இருந்தா சுழற்சி அச்சுல இருந்தாலும் செங்குத்து தூரம். இந்த தூரம் சின்ன தூரம், இதுவும் சின்ன தூரம். இந்த தூரம் ரெண்டுமே கருதத்தக்க அளவுல ஒரே அளவுல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அவை தூரங்கள் நாங்க ஏயும் எடுக்கலாம், பியும் எடுக்கலாம். சரியா? பிரயோகிக்க வேண்டிய இடம் A, B ரெண்டுமே சரி. நீங்க எந்த ஆன்சர் போட்டாலும் சரி A, Bல. ஓகே. இதுக்கு மிகவுமே பொருத்தம் B தான். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க இங்க கொடுக்குற நேரம் இதுல திணிவு கீழ் நோக்கி இருக்குமே, கொஞ்சம் கஷ்டம், நாங்க உயர்த்தணும். ஆனா B அப்படி இல்ல. B பிரயோக ரீதியில ஈஸியானது. சரியா? ஓகே. அப்ப நாங்க இதோட கிளாஸ் நிப்பாட்டுவோம்.